ஃபவுண்டேஷன் மேக்ஸில் ப்ரொப்போர்ஷனுங்கிற சாப்டரில் 12th கொஸ்டின் இஃப் 5x minus 3y by 5y minus 3x is equal to 3/4 the value of x is to y is 2:9 7:2 7:9 none of these. அது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 5x minus 3y 5x minus 3y by 5y minus 3x இது எதுக்கு ஈக்குவல்னா 3/4க்கு ஈக்குவல். இப்போ இந்த 4ஐ இதோட பெருக்கணும், இதை எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். அப்போ 4 into 5x minus 3y is equal to 3 into 5y minus 3xன்னு வரும். இப்போ இது வந்து 20x minus 12y அப்படின்னு வந்துடும். 4 into 5 20x, 4 into 3 12y, 3 into 5 இது 15y மைனஸ் 3 into 3 9xன்னு வந்துடும். இப்போ எக்ஸை பூரா ஒரு பக்கமும் ஒய்யை பூரா ஒரு பக்கம் குரூப் பண்ணணும். 20x இந்த மைனஸ் 9x இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 9x, 15y இந்த மைனஸ் 12y இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 12y. இப்போ இது 20x இது 9x ஒரே வேரியபிள் அப்படிங்கிறதுனால நம்ம இதை கூட்டினோம்னா 29x. அது மாதிரி இது 15y 12y கூட்டினோம்னா 27y. இப்போ நமக்கு வேண்டியது எக்ஸு பை ஒய். எக்ஸை இந்த சைடு வச்சுக்குவோம், இந்த ஒய் இங்கே வந்தால் இங்கே வந்துடும். இதில் இருக்க 27 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 29 இங்கே வந்தால் இங்கே வந்துடும். அப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா எக்ஸிஸ் டு ஒய் என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ எக்ஸிஸ் டு ஒய்யோட ஆன்சர் வந்து 27:29. இதுதான் நமக்கு இன்றைக்கி எக்ஸிஸ் டு ஒய்யோட ஆன்சர் இந்த ப்ராப்ளத்தில். ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆன்சரே இங்கே இல்லாததுனால நம்ம நன் குறிக்கணும். அதனால் நன்னுங்கிறது ஆன்சராக வரலாம். அதனால் ஃப்ளூக்கில் எதையும் எழுதக்கூடாது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணால் அதனுடைய ஆன்சர் வந்துடும்.